ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் கார்த்திய பத்தி தான் பேச போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கார்த்திய பத்தி பெரிய அளவுல நெறைய வீடியோஸ் போட்டது கிடையாது, பேசினது கிடையாது. சூர்யா பத்தி பேசியிருக்கோம், ஜோதிகா பத்தி பேசியிருக்கோம், சிவகுமார் அவர்கள பத்தி பேசியிருக்கோம். பட் கார்த்தி பத்தி நாம வந்து பெரிய அளவுல பேசினது கிடையாது. அவரோட படங்கள் எல்லாமே வந்து சூப்பரா வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொன்னுமே. இப்ப அடுத்தடுத்த படங்களும் அவர் கமிட் ஆயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்பலாம் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பொதுவா வந்துட்டு நடிகர்கள்லாம் நெறைய படங்கள் பண்ணுவாங்க. கோடி கோடியா சம்பாதிப்பாங்க. தேவையான சொத்துக்கள வாங்கி வைப்பாங்க. இத தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சிலர் பண்ற ஹெல்ப் எல்லாமே வெளியில தெரியும். ஒரு சிலர் பண்ற ஹெல்ப் வந்து வெளிய தெரியாது. இருந்தாலும் அவங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்காக மறைமுகமா நெறைய ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்கள்ல ஒருத்தர் தான் நடிகர் கார்த்தி. கார்த்தி வந்து நெறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அது யாருக்குமே இதுவரைக்கும் வெளிய தெரிஞ்சது கிடையாது. சூர்யா வந்துட்டு அகரம் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. அதுல ஒன் ஆஃப் த பார்ட்னரா கார்த்தி இருந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பெர்சனா வந்து அதுல இருந்துட்டு இருக்காரு. இவரோட ஷேருமே அந்த அகரம் ஃபவுண்டேஷன்ல இருக்கு. ராமாபுரம்ல அகரம் ஃபவுண்டேஷனுக்குன்னு இப்போ ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க. அது மூலியமா கிட்டத்தட்ட 5000 குழந்தைகள் வந்து அதாவது அது மூலியமா கிட்டத்தட்ட 5000 ஏழை குழந்தைகள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் ஸ்டடீஸ் எல்லாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த குடும்பமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இத தாண்டி அந்த அகரம் ஃபவுண்டேஷன் பக்கத்துல வந்துட்டு கார்த்தி ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நடிகர்கள்லாம் வந்து ஹோட்டல் வச்சிருக்கிறது பெரிய விஷயம் இல்லையே, சாதாரண விஷயம் தானே அப்படின்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க. எஸ். நடிகர் கார்த்தி வந்து ஹோட்டல் வச்சிருக்காரு. ஆனா பெரிய ஸ்டார் ஹோட்டலோ இல்லாட்டி ரெஸ்டாரண்டோ கிடையாது. ஒரு சின்னதா கையேந்தி பவன் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆனா வச்சிருக்காரு. கார்த்தி ஃபேன்ஸ் கிளப் அப்படிங்கிற அந்த பேர்ல தான் அந்த ஹோட்டல் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அது ஹோட்டல்னு சொல்றத விட ஒரு சின்ன கையேந்தி பவன், தள்ளுவண்டி கடை அப்படின்னு சொல்லலாம். ஏன் கார்த்தி போய் இப்படி வச்சிருக்காரு அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். எல்லாருக்குமே வந்து அங்க தினமும் வந்து சாப்பாடு குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சாப்பாட்டோட விலை எவ்வளவு தெரியுமா? வெறும் ரூ. 10. ரூ. 10க்கு நல்ல ஒரு தரமான சாப்பாடு வந்து அவர் குடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஹோட்டல் மூலியமா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவருக்கு ஏழை எளிய மக்களுக்கு இந்த சாப்பாடு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த விஷயத்த அவரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. முழுக்க முழுக்க அவருடைய சொந்த காச போட்டு மட்டுமே தான் இந்த எல்லா விஷயமும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ஆட்கள வச்சு அவர் பார்த்துட்டு இருக்காரு. எதனால ரூ. 10க்கு குடுக்குறாரு? இவரு ஃப்ரீயாவே குடுத்துட்டு போலாமே 3 வேள சாப்பாடு அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாம் நினைக்கலாம். ஏன் அப்படின்னா, ஃப்ரீயா குடுத்தா அவங்க பாட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃப்ரீயா கிடைக்கிற விஷயம். சமைக்கிறவங்க எப்படி வேணாலும் சமைக்கலாம். அதுக்கான திங்ஸ் எப்படி வேணாலும் வாங்கலாம். அது எல்லாத்தையும் நான் போய் டைரக்ட்டா பார்த்துட்டு இருக்க முடியாது. பட் ரூ. 10க்கு நான் வந்துட்டு சாப்பாடு குடுக்குறேன். அத காசு குடுத்து அவங்க வாங்கி சாப்பிடுறாங்கன்னா, அதுக்கான ஒரு குவாலிட்டியா, அதுக்கான ஒரு குவான்டிட்டியோட நான் வந்து குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்பதான் அந்த சாப்பாட்ட ரூ. 10 குடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு வொர்த்தா இல்லையான்றத அவங்க வந்துட்டு ரியலைஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. இதனால தான் நான் வந்து வெறும் ரூ. 10க்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லா வகையான சாப்பாடும் கிடையாது. வெஜ் பிரியாணி. அதாவது பிரியாணில முழுக்க முழுக்க காய்கறிகள கொண்டு செஞ்ச ஒரு பிரியாணி டேஸ்ட்ல இருக்கக்கூடிய வெஜ் பிரியாணிய தான் அவர் குடுத்துட்டு இருக்காரு. பட் வெஜ் பிரியாணி வந்து வெளியில நார்மலா ₹30க்கெல்லாம் விக்கிறாங்க. இங்க வந்துட்டு வெறும் ₹10க்கு தான் இவர் குடுத்துட்டு இருக்காரு. இந்த ஹோட்டல்ல வர காச வச்சு அந்த ஏரியால இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு குடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கான வரவு செலவு எல்லாத்தையுமே வந்துட்டு கார்த்தியோட மேனேஜர் தான் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் மந்த்லி ஒன்ஸ் கார்த்தி வந்து இந்த ஹோட்டல்ல விசிட் பண்ணிட்டு போறாரு. நான் சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல் கிடையாது. ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை தான். அது அவர் வந்து விசிட் பண்ணிட்டு போறாரு. விசிட் பண்றதுனால அங்க எப்பவுமே குவாலிட்டியான ஃபுட் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சாப்பாடு பிளஸ் இந்த சாப்பாட்டுல வர காசு அங்க இருக்கக்கூடிய நெறைய மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றத வச்சே வந்து நம்ம பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம். அந்த அளவுக்கு கார்த்தி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் யோசிச்சு பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இது ஒண்ணு மட்டும் கிடையாது. இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்ல நெறைய அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு ரீசென்ட்டா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் இது. ரூ. 10க்கு வந்து கார்த்தி சூப்பரான ஒரு தரமான பிரியாணி குடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த காசுல அவர் எடுத்துக்காம அவரோட பணத்தையும் இதுல மேற்கொண்டு போட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு இல்லையா? இதுதான் வந்து ஹைலைட். இந்த மாதிரி வந்து சம்பாரிக்கலாம். கடவுள் நமக்கு எவ்வளவு வேணாலும் குடுக்கலாம். ஆனா அத மத்தவங்களுக்கு குடுக்கணுங்கிற அந்த ஒரு மனசு இருக்கு இல்லீங்களா? அதுதான் வந்து கடவுள்னு சொல்லுவாங்க. கஷ்டப்படுறவங்களுக்காகவே கடவுள் வந்து இந்த மாதிரி ஆட்கள அனுப்பியிருக்காரு, படைச்சிருக்காரு அப்படின்னுமே சொல்லலாம். உங்களுக்கு கார்த்திய பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம அவர பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவ பத்தியும், சினிமா நடிகர், நடிகைகள பத்தியும் நெறைய உண்மையான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனல ஃபாலோ பண்ணுங்க.